திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை. ஜூலை 31ஆம் தேதிக்குள் இந்திய தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டப்பேரவை செயலாளர், முதலமைச்சர் விஜய் மற்றும் பதவி விலகிய 4 எம்எல்ஏக்களும் பதில் தரவும் தலைமை நீதிபதி உத்தரவு. கரூரில் 850 கோடி ரூபாய் முதலீட்டில் தோல் அல்லாத காலணிகள் அமைக்கும் 2ஆம் கட்ட உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் விஜய் அடிக்கல் நாட்டினார். 6750 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எனவும் அறிவிப்பு. கரூரில் கடந்த ஆண்டு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களில் 31 பேரின் குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். ஒருவருக்கு அரசு பணி வழங்குவதற்கான கல்வி தகுதி இல்லாததால் 10 லட்சம் ரூபாய் கருணை தொகை வழங்கப்பட்டது. பெருமளவு கூட்டம் கூடியது குறித்து நாமக்கல்லிலிருந்து புறப்படும் போது கரூர் போலீசார் எங்களை அலர்ட் செய்யாதது ஏன்? கரூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் கேள்வி. நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ தப்பாக தோணுது அப்படின்னு நினச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்குது பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். கரூர் சம்பவம் யார் சொல்லி நடந்தது என்பது தெரியும். கரூர் சம்பவத்திற்கு காரணமானவர்களுக்கு காலத்திற்கும் பதிலடி கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆவேசம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யாரு? ஆனால் நம்ம எல்லாருக்குமே இத்தனை வலிகள், காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனால் அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இனி இப்படி ஒரு அரசியல் சூழ்ச்சியை யாரும் யோசிக்கவே கூடாது என்கிற அளவிற்கு கரூரில் நினைவு சின்னம் தவிக சார்பில் எழுப்பப்படும். கரூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு இயக்கத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. மக்களை, என் மனசை விட்டு கரூர் எப்பவும் நீங்கவே நீங்காது. நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜென்ரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய, அரசியல் சூழ்ச்சிய யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும் அப்படின்றத அறிவிக்கிறோம். மேகதாது விவகாரத்தில் திமுக அரசு முறையாக வாதாடி இருந்தால் உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டின் மனுவை தள்ளுபடி செய்திருக்குமா என முதலமைச்சர் ஜோசப் விஜய் கேள்வி. மேகதாது அணை குறித்து எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசுகிறோம், டாக்லெஸ் ஒர்க் மோர் என்பதுதான் எங்கள் கொள்கை என முழக்க. மேகதாது அணை சம்பந்தமான அந்த வழக்கில் தமிழ்நாட்டோட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் எப்போ ரிஜெக்ட் பண்ணுச்சு? அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? ஏன் ஒழுங்காக வாதாடல? நீங்கள் ஒழுங்காக வாதாடி இருந்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா? ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா? இப்படிலாம் கேள்வி கேட்டால் தான் மேகதாது அணையை பற்றி பேசுனதா அர்த்தமா?
ஏன் அந்த ஸ்டேட்டு சிஎம் பேசுகிறாரு, நீங்கள் ஏன் பேசலை அப்படின்னா, நம்ம ஸ்டேட்டோட உரிமையை எங்கே நிலைநிறுத்தணுமோ அதுக்காக வேலை பார்க்குறது மட்டும்தான் முக்கியம். சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலேயாவது பழியை தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படி தான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போகிறதில்ல. டாக் லெஸ் ஒர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. ஓட்டை பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றியது போல் இருந்தது கடந்த கால திமுக ஆட்சி. ஓட்டை பாத்திரத்தில் ஊற்றிய தண்ணீர் எங்கே போனது என தெரியவில்லை என திமுக ஆட்சியின் நிதித்துறை குறித்து முதலமைச்சர் விமர்சனம். தீய சக்தியை பற்றி, அவங்க நிர்வாகத்தை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கையை ஒன்று வெளியிட்டோம்ல, அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்னா, ஒரு ஓட்டை பாத்திரத்துக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பாத்திரம் எம்டியாகவே இருந்திருக்கு, ஆனால் ஊற்றின தண்ணி தான் எங்கே போச்சுன்னு தெரில. கடவுளுக்கு தான் வெளிச்சம். கரூர் கம்பெனி ஓனர் ஒருவர் எங்கு இருக்கிறார் என்றே தெரியவில்லை, இன்னொருவர் வெளிநாட்டில் ஒளிந்திருக்கிறார் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடும் தாக்கு. இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் ஸ்டாலின் சார்ன்னு நினச்சிட போறீங்க, அவர் இல்லை. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒன்று உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. கரூரில் முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியிலிருந்து செய்தியாளர்கள் வெளியேற்றப்பட்டு அவர்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த பாதை தகர சீட்டு கொண்டு அடைப்பு. அனுமதி மறுக்கப்பட்டது குறித்து அமைச்சர் ஆனந்திடம் புகார் கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் செய்தியாளர்கள் ஏமாற்றம். கரூர் மாவட்டம் குளித்தலையில் முதல்வர் ஜோசப் விஜய் வருகைக்காக பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. கடும் வெயில் மற்றும் நீண்ட நேரம் பணியில் இருந்ததால் மயங்கி விழுந்திருக்கலாம் என தகவல். காவிரி விவகாரத்தில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் திமுக என அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. காவிரி விவகாரத்தில் கருணாநிதி செய்த துரோகத்திற்கான சாட்சி முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் எனவும் புகார். குதிரை பேரம் பேசப்பட்டதாக பதிவான வழக்கு விசாரணையின் போது திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் தலைமறைவாக கூடாது என உயர்நீதிமன்றம் நிபந்தனை. சாட்சிகளை கலைக்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தல். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மனுக்களில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய மனுதாரர்களுக்கு நீதிபதி அறிவுறுத்தல். வழக்கு விசாரணையின் போது மனுதாரர் ஒருவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை விமர்சித்து பேப்பரை வீசிய சம்பவத்தால் பரபரப்பு. லக்னோவைச் சேர்ந்த நபரை போலீசார் சுற்றி வளைத்த நிலையில் நீதிபதிகள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என கூறியதால் விடுவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார்கற்குளத்தில் நள்ளிரவில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த முதியவரை அரிவாளால் வெட்டிய அடையாளம் தெரியாத நபர்களை தேடி வரும் போலீசார். அரிவாள் வெட்டுப்பட்ட முதியவரின் உறவினர்கள் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னையில் ஐஸ் ஹவுஸ், மண்ணடி, நீலாங்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்ய பதுக்கி வைத்திருந்த பெண் உள்பட 4 பேர் கைது.
சுமார் 15 கிலோ குட்கா பாக்கெட்டுகள் மற்றும் 9 கிலோ மாவா பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து போலீசார் நடவடிக்கை. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருமணமான இளம்பெண்ணை கூட்டு வன்கொடுமை செய்து அவரது தங்க ஆபரணங்களை பறித்து சென்ற புகாரில் சிறுவன் உள்பட 5 பேர் கைது. முதியவரை பார்த்து கொள்ளும் பணிக்கு பெண் தேவை என அழைத்து கூட்டு வன்கொடுமை செய்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் காவலர்கள் கைது. கடலூர் மாவட்டம் கீரப்பாளையத்தில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து உறங்கிக் கொண்டிருந்த இளம்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்ற 65 வயது முதியவர் கைது. காவல்துறையினர் போதுமான ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தி பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை கோயம்பேட்டில் 25 வயது இளம்பெண்ணுடன் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமாகி காதலித்து வந்த இளைஞர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை. திருமணம் செய்ய மறுத்து கொலை மிரட்டல் விடுத்த நிலையில் பெண் அளித்த புகாரின் பேரில் இளைஞரை கைது செய்த போலீசார். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் 5 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் திடீரென கருகியதால் விவசாயி வேதனை. ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை செலவு செய்யப்பட்டுள்ள நிலையில் வேளாண் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய நஷ்டஈடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. நாற்று பறித்து நடவு நட்டு 45 நாள் ஆச்சு. 45 நாள்ல 3 வாட்டி உரம் போட்டாச்சு. உரம் போட்டு அந்த மண் மண்ணோட தன்மையா அல்லது தண்ணியோட தன்மையா இல்லை நிறையோட தன்மையா என்னன்னே தெரியல. அப்படியே காஞ்சி 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 வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு அரசு இழப்பீடு தரணும், இல்லைன்னா நேரடி பார்த்து அது என்ன ஆய்வு செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த ஜொல்லம்பட்டியில் நிலப்பிரச்சினை தொடர்பாக பங்காளிகளுக்கிடையே எழுந்த மோதலில் ஒருவருக்கு அரிவாள் வெட்டு விழுந்த வீடியோ வெளியானது. தடுக்க முயன்ற மற்றொருவருக்கு அடி உதை விழுந்த காட்சியும் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்சி வகுப்பை புறக்கணித்து ஆசிரியர்கள் போராட்டம். 55 வயதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களை பணியில் அமர்த்தக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பள்ளிக்கல்வித்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக முழக்கம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு போதிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இன்று ட்ரைனிங் போடப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலன் கருதியும் ஆசிரியர்களின் உடல் நலத்தை கருத்தில் கொண்டும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு போதிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் 55 வயதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்களுக்கும் இந்த பணியிலிருந்து விடுவித்து எங்களுக்கு உதவிடுமாறு கலெக்டர் அவர்களையும் ஆணையர் அவர்களையும் கேட்டுக்கொண்டு இன்று வாயிற் புறக்கணிப்பு ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் விதிகளை மீறி செயல்பட்டதாக கூறி ஏராளமான சாய பட்டறைகள் மூடப்பட்டதால் விசைத்தறி தொழில் முடக்கம். தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் சாயப்பட்டறைகளை திறக்க கோரி 500க்கும் மேற்பட்டோர் நகராட்சி அலுவலகம் தர்ணா போராட்டம். சாயப்பட்டறைகளுக்கு எல்லாமே க்ளோசர் நோட்டீஸ் கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அதை தொடர்ந்து மின் இணைப்பு எல்லாம் இன்னைக்கு துண்டிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு என்னன்னா, இந்த தொழிலை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 15,000 நெசவாளர்கள் இருக்காங்க. அப்போ நீங்க இந்த அரசாங்கம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும் பொழுது இந்த நெசவாளர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்துல கொள்ளணும். இப்போ நீங்க நடவடிக்கை எடுக்கீங்க, அவங்க ஓனர் சைட்ல இருந்து இப்போ எங்களால் இனி தொழில் நடத்த முடியாது, பாவு கொடுக்க முடியாதுன்னு தொழிலை நிப்பாட்ட போறாங்க. அப்ப இந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய 15,000 நெசவாளர்கள் குடும்பத்தோட நிலைமை என்ன? பன்னாட்டு நிறுவனங்களில் அதிக ஊதியத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 100க்கும் மேற்பட்டோரிடம் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக பணம் பெற்று மோசடி. திருவண்ணாமலையை சேர்ந்த சிலம்பரசன், சென்னை மதுரவயலை சேர்ந்த பிரபு ஆகியோரை கைது செய்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை. வேலூரில் கடன் தொல்லையால் கோவில் முன்பு இரவு காவலாளி பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்து தற்கொலை முயற்சி. அக்கம் பக்கம் இருந்தவர்கள் தீயை அணைத்த போதும் பலத்த தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. திண்டுக்கல் மாநகராட்சி கழிவுநீர் நீரேற்று மையத்தில் இருந்து வெளியேறிய நச்சுவாயுவால் மூச்சு திணறல் மற்றும் கண் எரிச்சலால் மக்கள் அவதி. மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திண்டுக்கல் வத்தலக்குண்டு சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தால் பரபரப்பு. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் நீரழிவு நோயாளிகள் பிரிவுக்கு தேவையான திரவ பைகள் விநியோகம் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதாக புகார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகம் முன்பு SDPI கட்சியினர் நூதன போராட்டம்.
தேனி மாவட்டம் கம்பத்தில் பள்ளி வாகனத்தில் புகுந்த திருநாய் மாணவர்களை கடிக்க துரத்தியதால் அதிர்ச்சி. பேருந்தில் இருந்து மாணவர்கள் அலறியடித்துக் கொண்டு இறங்கி ஓடிய நிலையில் திருநாய்களை கட்டுப்படுத்த பெற்றோர் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் இருந்து முட்லூர் சாலை விரிவாக்கப் பணிகள் அரைகுறையாக அமைக்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என புகார் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே புதிய சாலைகள் அமைக்க ஜல்லி கொட்டி வைக்கப்பட்டும் 6 மாதங்களுக்கு மேலாகியும் பணிகள் தொடங்கவில்லை என புகார். பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவர்கள் சாலையில் நடந்து செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே ஊரவயல் கிராமத்தில் நடைபெற்ற புறவி எடுப்பு விழா. 100க்கும் மேற்பட்ட மண் குதிரைகளை தோளில் சுமந்து வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். சிறார்கள் உள்ளிட்ட வாடிக்கையாளர்களை அடிமையாக்கும் வகையில் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை வடிவமைத்து சமூக ஊடக சட்டத்தை மீறியதாக மெட்டா நிறுவனம் மீது ஐரோப்பிய ஒன்றியம் புகார். விசாரணை நடத்தப்பட்டு பெரும் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. 2024ஆம் ஆண்டு வெடித்த மாணவர் புரட்சி காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா டிசம்பர் மாதம் வங்கதேசம் திரும்ப திட்டம். சரணடைய தயார் எனவும் அறிவிப்பு. ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய பெய்த மிதமான மழை. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் உள்ள 15 முக்கிய அரசு மருத்துவமனைகளில் 242 மருத்துவர்கள் பணியிடங்களும் 299 செவிலியர் பணியிடங்களும் காலியாக இருப்பது அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்துள்ளது. உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. சென்னை மதுரவாயலில் முன்விரோதம் காரணமாக இளைஞரை கத்தியால் வெட்டி கொலை செய்ய முயற்சியில் ஈடுபட்ட தொடர்பாக 10 பேர் கைது. தலைமறைவாக உள்ள மேலும் பலருக்கு போலீசார் வலைவீச்சு. சென்னை ஆர்கே நகரில் ஆட்டோவில் கடத்தி வந்த 1200 வலி நிவாரண மாத்திரைகள் 1.5 கிலோ கஞ்சா பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டதுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆட்டோவையும் பறிமுதல் செய்த போலீசார். ஆந்திர மாநிலத்திலிருந்து சென்னை நோக்கி வந்த தமிழக அரசு பேருந்தில் 25 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த ஒடிசா இளைஞர் கைது. இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா விற்பனையை முற்றிலும் தடை செய்யும் வகையில் காவல்துறை விழிப்புணர்வுடன் செயல்பட மக்கள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பழைய கட்டிடத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு காலாவதியான மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்கள் குவியலாக கிடப்பதால் அதிர்ச்சி. அறுவை சிகிச்சை உபகரணங்கள், கண் அறுவை சிகிச்சைக்கு பயன்படும் விழித்திரை லென்ஸ் உள்ளிட்டவைகள் கொட்டப்பட்டுள்ளதால் வீணாகிய வரிப்பணம். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த மேலும் ஒருவரின் சடலம் மீட்பு. மொத்த பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ள நிலையில் காணாமல் போன மேலும் ஒருவரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட அதிகாரிகள் தகவல். வாட்ஸ்ஆப்பில் பயனர் பெயர்கள் எனும் அம்சம் மூலம் ஆன்லைன் மோசடிகள் நடைபெறாத வண்ணம் பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருப்பதாக மத்திய அரசிடம் மெட்டா அறிக்கை சமர்ப்பிப்பு. வாட்ஸ்ஆப் பயன்படுத்த மொபைல் எண் கட்டாயம் தேவை என்றும் உயர் பிரமுகர்கள் மற்றும் அரசு கணக்குகளின் பெயர்கள் முன்கூட்டியே ஒதுக்கப்பட்டு மோசடிகள் தடுக்கப்படும் என்றும் மெட்டா விளக்கம். சென்னை ஓட்டேரியில் பூட்டியிருந்த வீட்டை கள்ளச்சாவி மூலம் திறந்து 12 சவரன் நகை திருடிய வழக்கில் திருநங்கை ஒருவர் சிக்கிய நிலையில் அவரிடமிருந்து 8.5 சவரன் தங்க நகை மீட்பு. திருட்டை தடுக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மலை அடிவாரத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்ச வைத்திருந்த 150 லிட்டர் சாராய ஊழல்கள் அழிப்பு. 10 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 2 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. சென்னை பெரம்பூரில் வடை புளிப்பதாக கூறிய பெண்ணை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த கடை உரிமையாளர் கைது. கைது செய்யப்பட்டவரின் மீது ஏற்கனவே குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே பழவூரில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிப்பது குறித்து டாஸ்மாக் ஊழியர்களிடம் கேள்வி எழுப்பிய மதுப்பிரியர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் மதுப்பிரியரை ஓட ஓட விரட்டி தாக்கிய டாஸ்மாக் ஊழியர்களால் பரபரப்பு.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த திருவேங்கடபுரத்தில் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரின் வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் தங்க நகை, டிவி, சிலிண்டர் திருட்டு. தடயங்களை சேகரித்து கொள்ளையர்களை தேடும் பொன்னேரி காவல் நிலைய போலீசார். தமிழக கேரள எல்லை பகுதியான குமுள்ளி சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை. கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் பிடிபட்ட சிறப்பு சார்பு ஆய்வாளர் மற்றும் 2 காவலர்கள் பணியிட மாற்றம். தேனி மாவட்டம் போடிமேட்டு மற்றும் முந்தல் சோதனைச் சாவடிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 9,290 ரூபாய் பறிமுதல். 2 சோதனைச் சாவடிகளிலும் பணியில் இருந்த 4 காவலர்களை பணியிட மாற்றம் செய்து நடவடிக்கை. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே போதிய மழை பெய்யாததால் தேங்காய் விளைச்சல் கடும் வீழ்ச்சி. 70 ரூபாய் வரை விற்பனையான 1 கிலோ தேங்காய் தற்போது 35 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் வேதனை. இப்போ சமீப காலமாக பார்த்தா பருவமழை இல்லை, கோடைமழை இல்லை, கிணத்து நீர் பாசனமாக வந்து தான் நாங்கள் தண்ணி இறச்சிக்கிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் பார்த்தா 70 ரூபாய்க்கு வரைக்கும் 1 கிலோ போணுச்சு. இப்போ வந்து தேங்காய் ரேட்டு ரொம்ப கம்மியாகிடுச்சு. 35 ரூபா 37 ரூபா இந்த மாதிரி தான் போடுறாங்க. இந்த மழை இல்லாதனால நாங்கள் கிணத்து நீர் பாசனம் வச்சு தான் நாங்கள் மரத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கூட கொஞ்சம் ரேட்டு ஏதாவது ஏற்றி போட்டாங்கன்னா இந்த தென்னை மரம் வச்சுருக்கிற விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். திருவள்ளூர் மாவட்டத்தில் சவுடு குவாரி மற்றும் கிராவல் குவாரிகளை அரசு திறந்திட வலியுறுத்தி கவரப்பேட்டையில் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம். ஆந்திராவிலிருந்து கனிமங்களை ஏற்றி வரும் லாரிகளை தமிழக போலீசார் சிறைபிடித்து வழக்கு பதிவு செய்வதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி அடுத்த பெரணமல்லூர் பகுதியில் 1 வாரமாக மின்சாரம் இல்லாமல் அவதிப்படும் மக்கள். மின்மாற்றி பழுதாகி மின்தடை ஏற்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. திருவாரூர் அருகே உள்ள திருவிக அரசு கலைக் கல்லூரியில் கடந்த 2 ஆண்டுகளாக கல்வி உதவித்தொகை வழங்காததை கண்டித்தும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர கோரியும் சாலை மறியல் போராட்டம். மாணவ மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் திருவாரூர் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே திருமணமான 3 மாதத்தில் இளம்பெண் உயிரிழந்த சம்பவத்தில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல். தஞ்சை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை. தமிழ்நாடு டாஸ்மாகில் பணிபுரிபவர்களுக்கு அரசு ஊழியருக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். விழுப்புரம் மற்றும் மதுரையில் உள்ள டாஸ்மாக் கிடங்கு மற்றும் டாஸ்மாக் மேலாளர் அலுவலகம் முன் டாஸ்மாக் பணியாளர்கள் குடும்பத்துடன் குடியேறும் போராட்டம். தேனி மாவட்டம் கருவேல் நாயக்கன்பட்டியில் பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற போராட்டம். டாஸ்மாக் குடோனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். சேலம் மாவட்டம் சந்தியூரில் டாஸ்மாக் மொத்த விற்பனை கிடங்கில் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம். போராட்டம் நடத்திய டாஸ்மாக் ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்த காவல்துறை. தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்ந்து 23 ஆண்டுகளாக பணிபுரிகிற இந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மற்றும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். அதே நேரத்தில் காலி மதுபாட்டில்களை தனியார் முகமை வைத்து திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். கேரள மாநிலத்திலும் மற்றும் அண்டை மாநிலங்களிலும் உள்ளபடி உடைகிற பாட்டில்களுக்கும் நிர்வாக செலவினங்களுக்கும் டாஸ்மாக் நிர்வாகம் குறைந்தது 3% செலவீட்டு தொகையினை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து டாஸ்மாக் பணியாளர்கள் போராடி வருகிறோம். சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் திடீரென மின்சாரம் தடைபட்டதால் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய முடியாமல் மாணவர்கள், இளைஞர்கள் அவதி. 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் கடும் சிரமம் அடைந்ததாக வேதனை. சென்னை திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து 7 மணி நேரம் மின்சாரம் தடைப்பட்டதால் அவதியடைந்த மக்கள் போராட்டம். மின் கட்டணம் செலுத்திவிட்டு சாலையில் போராட வேண்டுமா என கேட்டு மக்கள் முழக்கமிட்டு மறியலில் ஈடுபட்ட நிலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சின்னம்மை நோயின் தாக்கத்தால் 2 MLAக்கள் உட்பட 250க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சம்.
பருவநிலை மாற்றத்தின் போது சின்னம்மை பாதிப்பு ஏற்படுவது இயல்பானது என்றாலும் கூட நோய் அறிகுறிகள் தென்பட்டவுடன் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற வேண்டுமென அறிவுறுத்தல். நீலகிரி மாவட்டம் உதகை சேரிங் கிராஸ் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் உணவகத்தில் பரிமாறப்பட்ட உணவில் கரப்பான் பூச்சி கிடந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி. இது தொடர்பாக ஹோட்டல் ஊழியரிடம் கேட்டபோது முறையாக பதில் அளிக்காமல் மெத்தனமாக செயல்பட்டதை தொடர்ந்து உணவு பாதுகாப்பு துறையிடம் முறையிட வாடிக்கையாளர் முடிவு. நான் எனக்கு ஃபர்ஸ்ட் நீட்னஸ் வேணும், ரெண்டாவது டிசிப்ளின் வேணும். இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லை. ரெண்டுமே இல்லாதவங்களை நான் என்ன பண்ண முடியும்? இது கண்டிப்பாக நான் இப்போ நேராக ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் போகிறேன். நான் வேறு எங்கேயும் போகிறதில்ல. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் போகிறேன். B1 ஸ்டேஷனில் போய் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். திண்டுக்கல் பாறைப்பட்டி கழிவுநீர் நீரேற்ற மையத்திலிருந்து வெளியேறிய நச்சு வாயுவினால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல். நள்ளிரவில் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் மூச்சு திணறல் மற்றும் நெஞ்சு எரிச்சலால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே கிணற்றுக்குள் போர் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 தொழிலாளர்கள் மீது மின்சாரம் பாய்ந்ததில் பரிதாபமாக உயிரிழப்பு. சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட வடசேரி, பழையாறு, ஆராட்ரோடு பகுதியில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க கோரி மக்கள் போராட்டம். உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை. ஆனி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலைக்கோயிலுக்கு செல்ல 4 நாட்கள் பக்தர்களுக்கு அனுமதி. வரும் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை சதுரகிரி மலைக்கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல கோயில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. மருத்துவமனைகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளும் அரசியல் கட்சியினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் வலியுறுத்தல். பயிற்சி மாணவிகள், பெண் மருத்துவர்கள், பேராசிரியர்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுவதால் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகளில் பாதுகாப்பு குழு அமைக்கவும் கோரிக்கை. பாதுகாப்பு குழுன்னு ஒன்று இருந்தால் தான் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். ஒரு பிரச்சனை வந்த உடனே அங்கே சிசிடிவி கேமரா இல்லை, அந்த டைமில் ஒரு ஆரம் வந்தார், அவர் அதை பார்க்கல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கை கழுவுறது மாதிரி தான் இருக்கே தவிர ஒட்டுமொத்தமான பாதுகாப்பு வேண்டாம். பாதுகாப்பு குழு அமைக்க வேண்டும். அதனால தான் நான் பேசும்போது சொன்னேன், அது பெண் மருத்துவர்களுக்கான பாலியல் ரீதியான பெண் மருத்துவர்கள், அங்கே பெண் நோயாளிகள், அங்கே வேலை செய்கிறவங்க, அந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகள் மட்டுமல்ல, பாதுகாப்பு என்பதே பிரச்சனையாக இருக்குது. யார் வேணால் எப்போ வேணால் எங்கே வேணால் போகலாம், யாரை வேணால் தாக்கலாம் என்ற சூழ்நிலை இருக்கிறது. அதை தடுப்பதற்கான நடவடிக்கையை பாதுகாப்பு குழுவை வைக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் விரைவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ள நிலையில் சேலம் மாவட்டத்தில் இப்பணியில் ஈடுபட உள்ள 296 ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி. ஒவ்வொரு குடும்ப விவரங்களும் ரகசியம் காக்கப்பட வேண்டும் என்றும், விவரங்களை கசியவிட்டால் கடும் தண்டனை என்றும் பயிற்சியின் போது எச்சரிக்கை. தமிழகத்தில் கடந்த 5 மாதங்களில் 19 கோடிக்கும் மேற்பட்டோர் சுற்றுலா வந்துள்ள நிலையில் புதிய உச்சத்தை பெற்றுள்ளது தமிழக சுற்றுலாத்துறை. 19 கோடியே 94 லட்சம் உள்நாட்டினர், 11,33,000 வெளிநாட்டினர் தமிழகத்தில் சுற்றுலா வந்துள்ளதாக தகவல். வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது நினைவு தினத்தை முன்னிட்டு வேலூர் மக்கான் சந்திப்பில் உள்ள நினைவு தூணுக்கு அரசு சார்பில் மலர் வளையம் வைத்து மாவட்ட ஆட்சியர் மரியாதை. இந்திய சுதந்திரத்திற்காக வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியை அனைத்து தரப்பு மக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் நினைவு தூணை வேலூர் கோட்டைக்குள் வைக்க முன்னாள் ராணுவ வீரர்கள் கோரிக்கை. திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரன்பட்டினம் இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளத்திற்காக 2500 ஏக்கர் நிலம் எடுக்கும் பணிகள் முழுமையாக நிறைவு. பணிகள் முடிந்ததை அடுத்து நிலம் எடுப்பு பணிக்காக நியமிக்கப்பட்ட 8 வட்டாட்சியர்கள் மற்றும் நிலம் கையகப்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட 6 வட்டாட்சியர்களை பணிமாற்றம் செய்து தூத்துக்குடி ஆட்சியர் உத்தரவு. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,06,800 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை 1 கிராமுக்கு 30 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 13,350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1 கிலோ 2,45,000 ரூபாய்க்கு விற்பனை. ஸ்பெயின் நாட்டின் வலேன்சியாவில் உள்ள ஆல்புஃபெரா இயற்கை பூங்காவில் நீர் பீரங்கிகள் மூலம் தண்ணீர் தெளிப்பு. கடும் வெப்ப அலை காரணமாக காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் அதிகரித்திருப்பதால் மரங்களை காக்கும் நோக்கில் நடவடிக்கை.
தமிழகத்தில் 60 அரசு பள்ளிகளில் மாணவர்களே இல்லை என்றும் 3957 பள்ளிகள் ஒற்றை ஆசிரியர் பள்ளிகளாக இயங்கி வருவதாகவும் யூடிஸ் அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். தமிழகத்தில் உள்ள 57,566 பள்ளிகளில் 3,496 பள்ளிகளில் மட்டுமே சூரிய ஒளி மின்சார வசதி உள்ளதாகவும், ஒற்றை ஆசிரியர் பள்ளிகளில் 82,718 மாணவ மாணவியர் பயின்று வருவதாகவும் தகவல். தமிழகத்தில் மாணவர்களே இல்லாத 40 பள்ளிகளில் ஆசிரியர்கள் பணியாற்றி வருவதாக யூடிஸ் வெளியிட்ட அறிக்கையில் தகவல். 37,539 அரசு பள்ளிகளில் 27,634 பள்ளிகளில் மட்டும் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கான கழிப்பறை வசதிகள் உள்ளதாகவும் தகவல். சீனாவில் உள்ள பள்ளிகளில் வெள்ளத்தில் சிக்கிய மாணவர்களை மீட்க நோவாவின் பேழை எனப்படும் மின்சார மிதவை பாலங்களை அந்நாட்டு அரசு அனுப்பியுள்ளது. சீனா அனங் என்ற இந்த குழு ஆயுதமேந்திய காவல்துறை நீர்மின் படையிலிருந்து உருமாற்றப்பட்டு தேசிய அளவிலான அவசரகால மீட்பு படையாக செயல்படும் இந்த மிதவை பாலம் மூலம் ஒரே நேரத்தில் 500 பேரை ஏற்றி செல்ல முடியும். ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் உள்ளூர் கிரிக்கெட் போட்டியான பிக் பேஷ் லீக் தொடரின் முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் டிசம்பர் 12ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறிவிப்பு. லண்டனில் நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் எல் சால்வடாரின் மார்செலோ அரேவலோ லாட்வியாவின் ஜெலினா ஆஸ்டாபென்கோ இணை சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். ஆஸ்திரேலியாவின் மார்க் போல்மன்ஸ் ஸ்டார்ம் ஹண்டர் இணையை 4-6, 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அபாரம்.